இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 16th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆப்போனன்ட்ஸ் 151 12ன்னு சொல்லி போட்டு நொறுக்கி விட்டுருந்துருப்பானுங்களா. அந்த மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது மோமோ அவமனேவ ரீசெண்டா பாக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம டீம்ல இருக்கிற யாருமே பிராக்டிஸ் பண்றது இல்லையாமா, வெறும் பிராக்டிஸ் பண்றது இல்ல அப்படிங்கறத தாண்டி யாருமே லைக் ஒன்னா இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்திலாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா. அப்ப மோமோ குரோக்கோ கிட்ட இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பா. நீயும் அவமனேவும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாள். அதுதான். ஆனா குரோக்கோக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. என்ன சொல்ல வரா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்க, அப்ப மோமோவும் இல்ல ஒன்னும் இல்லன்னு விட்டுறா. குரோக்கோ அங்க இருந்து கிளம்பும் போது இதுக்கு முன்னாடி ஒன்னா டீமா எல்லாரும் இருந்திருப்பானுங்க, ஆனா இப்போ லைக் இங்க போனானுங்க யாருமே காணும் அப்படின்னு சொல்லி மோமோ பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். இப்படி இருக்கும்போது இன்னொரு மேட்ச்லயும் பசங்க எல்லாரும் ஆஸ் யூசுவல் ஜெயிச்சிருந்திருப்பானுங்களா. இப்படி தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிருந்தாலுமே இவனோட சிரிப்புங்கிறது எங்க போச்சு, ஈவன் குரோக்கோ கூட சிரிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மோமோ வருத்தப்பட்டிருந்திருப்பா. லாக்கர் ரூம்லயும் அவமனேவும் முராசைக்கும் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பானுங்க, எபாடி எனக்கு மேட்ச் ஆடுறதுக்கே பிடிக்கலடா அப்படின்னு. எந்த ஒரு டீமுமே உருப்படியா இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் போன வருஷம் ஏதோ ஒரு டீம் இருந்தானுங்களே, யாரோ ஒருத்தங்க நமக்கு டஃப் கொடுத்தானுங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப ரியோட்டா தான் அந்த அன்கிரவுண்ட் கிங்ஸ். ஆனா அவனுங்க இந்த வருஷம் ஹை ஸ்கூல் போயிருப்பானுங்களா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருந்திருக்கும், அதுல ஆடி இருந்திருப்பானுங்களா. சோ இந்த தடவை ஆப்போனன்ட்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணாத காரணத்தால நம்மளே யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்கன்னு பாக்கலாமான்னு டீமுக்குள்ளே ஒரு சின்ன மேட்ச் மாதிரி ஆடி இருந்திருப்பானுங்களா. அங்க இருந்து வரும்போது குரோக்கோ கேட்டிருந்திருப்பான், நீங்க எதுக்கு அப்படி பண்ணீங்க, நீங்க அப்படி பண்ணது கண்டிப்பா ஆப்போனன்ட் டீமுக்கு ஏதோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும்லன்னு சொன்னதுக்கு, சாரி இப்ப ஆக்சுவலி நீ இவ்வளவு வீக்கா இருக்கும் போது நீ தான் இன்னுமே சோம்பேறித்தனம் இல்லாம பயங்கரமா ட்ரெயின் பண்ணணும். எங்களுக்கு இப்படி மொக்க பீஸுங்க கூட ஆடும்போது லைக் போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிதான் சின்ன சின்ன ஃபன் எல்லாம் பண்றோம், இதெல்லாம் பெருசா கண்டுக்காத. என்ன மிடோரிமா நான் சொன்னது கரெக்ட் தானே கேட்டதுக்கு, மிடோரிமா சும்மா இரு, என்ன ஆட்டத்துக்கு சைக்காதுன்னு சொல்லியிருந்திருப்பான். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம குரோக்கோக்கு என்ன ரியாக்ட் பண்றனே தெரிஞ்சிருக்காது. அண்ட் இதே டைம்ல தான் பார்த்தா நம்ம பசங்களுமே பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு ஓகே டோர்னமெண்ட்டுக்காக ஸ்டேடியம் வந்திருப்பாங்க. அப்பதான் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளையும் அவங்க பார்த்து இருந்திருப்பாங்க. நம்ம குரோக்கோவும் அவங்கள கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டானா. அப்படி நடந்து வரும்போது தான் நம்ம கேப்டன் ஹியூகோ இருக்கிறாருல, சோ அவரோட ஐடி கார்டை அங்க கீழே இருந்து எடுக்கிறான். அது ஏதோ சேரினுங்கிற ஒரு ஸ்கூலை சேர்ந்த பையனாமா அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கலான்னு வரும்போது தான் சேரினோட மேட்சையும் நம்ம குரோக்கோவும் மோமோவும் பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல அவங்களாவது கொஞ்சம் பாஸ்கெட் பால விரும்பி ஒரு டீமா ஆடுற மாதிரியான ஒரு டீமா இருக்கிறானுங்களே அப்படின்னு பார்த்துருப்பான். சோ இப்படி இருக்கும்போது இவென்ச்சுவலி இவங்க ஒரு டோர்னமெண்ட் ஒன்று ஆடிட்டு இருந்தானுங்கல்ல, அதோட செமிஃபைனல் மேட்சுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம குரோக்கோவோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான். அவன் என் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு குரோக்கோவை பார்க்கலாம் அப்படின்னு போனா லைக் குரோக்கோ ஒரு மாதிரி சிரிக்காம அப்படியே சுத்திட்டு இருந்திருப்பானா. அதனால லைக் அவனை பார்க்க முடியாம போயிருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு கண்டிப்பா குரோக்கோவோட டீமை எதிர்த்து போட்டி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பானா. இப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச்ல நம்ம குரோக்கோ பையன் வந்து நான் ஸ்டார்டிங் பிளேயிங் ஃபைவ்ல வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். கோச்சுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி ஆடு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு இருந்திருப்பாங்களா. ரொம்ப ஈஸியாவே அங்க குரோக்கோ பையன் எல்லாருக்கும் பாசஸ் போட்டு எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எதிர்பாராம ஒரு பிளேயரோட கைப்பட்டு நம்ம குரோக்கோவோட மண்டை ஓப்பன் ஆயிருந்துரும். சோ அதனால கட்டு போட்டு அவனை தனியா படுக்க வச்சிருந்திருப்பாங்க. குரோக்கோக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அவனோட ஃப்ரெண்டு பையனும் வந்திருப்பானா. இருந்தாலும் அவன் மயக்கத்துல எந்திரிக்கல, பார்க்க முடியாதுன்னு மோமோ சொல்லும் போது அப்ப ஆகாஷி அங்க வந்திருப்பான். ஆகாஷி வந்துட்டு நீ யார தம்பின்னு விசாரிக்க அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்படி சொல்றது மட்டும் இல்லாம அப்படியே ஆகாஷியை பார்த்துட்டு உண்மையாலுமே உனக்கு பாஸ்கெட் பால்ல பிடிக்குமாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் குரோக்கோ கண்வெளிக்க இந்த மாதிரி நான் அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா, நான் போய் அதுல ஆடணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் காட்டும் போது ஆகாஷியுமே உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தானே, அவனும் ஃபைனல்ஸ்ல ஆடுறான் தானே, சோ பரவாயில்ல விடு நாங்க மேட்சை பாத்துக்கிறோம்னு சொல்லும் போது அப்போ குரோக்கோ ஆகாஷி கிட்ட ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்பான், ப்ளீஸ் அடுத்த மேட்சை வந்து நீங்க இது வரைக்கும் ஆடின மேட்ச் மாதிரி பண்ணாதீங்க, நீங்க எவ்வளவு பாயிண்ட் வேணா ஹையா ஸ்கோர் பண்ணிக்கங்க, பட் அவங்க டீம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க அவங்களை எந்த அளவுக்கு வேணா தோக்கடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆப்போனன்ட்ஸா நாங்க மொத்தமா கிரஷ் பண்ணாலும் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல தான் அப்படின்னு குரோக்கோ சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் மேட்ச் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்த குரோக்கோவும் அதுக்கப்புறம் மோமோ கிட்ட 4th குவார்டர் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே சரி அது என்னன்னு பாக்குறதுக்காக வெளியில டிவில வச்சிருந்திருப்பாங்கல்ல, பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அங்க மேட்ச்ல பார்த்தா கிட்டத்தட்ட லைக் ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம குரோக்கோவோட டீம் இருக்கும். ஆனா அந்த குரோக்கோவோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனோட டீம்ல இருக்கிற யாருமே வந்து அந்த பையன் அளவுக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்கா ஃபீல் பண்ண மாட்டாங்க. கமான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் டீம்மேட்ஸ் கேட்கற
மாதிரி இல்லையா, கொஞ்சமாவது டிக்னிட்டியோட தோத்து போவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஸ்கோர் பண்றதுக்காக போக அது ரீபவுண்ட் ஆயிரும். ஆனா ரீபவுண்ட் ஆன பால சேம் சைடு பாயிண்ட போட்டு கொடுப்பான் நம்ம முராசாக்கி. எதுக்குன்னா மேட்ச் கம்ப்ளீட்டா முடியும் போது இவங்க நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் வந்து 111ங்கிற ஸ்கோரும் ஆப்போனன்ட்ஸ் 111ங்கிற ஸ்கோரும். சோ சும்மா ஸ்கோர் போர்ட்ல இந்த 111 வரத பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு பண்ணியிருப்பானுங்க. இத பார்த்து நம்ம குரோக்கோட ஃப்ரெண்டுக்கும் சரி குரோக்கோக்கும் சரி பயங்கர கடுப்பா இருந்திருக்கும். நம்ம குரோக்கோ எல்லாம் லைக் என்னடா அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பான். சோ அதுக்கப்புறம் இதை பத்தி குரோக்கோ போய் அகாஷி கிட்ட கேட்கும் போது, இங்க பாருப்பா தம்பி, இந்த கேமை நாங்க வெறும் ஜெயிக்க மட்டும் செய்யல, கேமை கண்ட்ரோல்ல எடுத்தோம். நாங்க இந்த கேமை முழு கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம் அப்படிங்கறத காட்டுற வெளிப்படுத்துற விதமா தான் அந்த ஸ்கோர்னு சொல்லும் போது, அதுதான் பண்ண வேண்டாம்னு சொல்லி தானே அனுப்புனேன் அப்படின்னு குரோக்கோ கடுப்பாவான். ஆனா அதுக்கு அகாஷி திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பான். ஏன்பா எல்லா மேட்சையும் நாங்க சீரியஸா ஆடணும் அப்படின்னு சொல்லாம இந்த ஒரு மேட்ச் மட்டும் கேட்டிருந்த, மேபி உன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறான் அப்படிங்கிறங்காட்டி கேட்டியோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் டீம்ல இருக்கிற மத்தவங்களும் ரியோட்டா முராசாக்கிலாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கலாம்ல, சும்மா ஏதாவது பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மிடோரிமாவும் நான் என்னத்த பண்றது, என்னால பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லுவான். ஈவன் நம்ம ஆவுமனேவுமே இதோ பாடுற குரோக்கோ பையன், நாங்க ஒன்னும் மேட்ச் சீரியஸா ஆடல அப்படின்லாம் எதுவும் கிடையாது, ஆப்போனன்ட்ஸ் அவ்வளவு வீக்கா இருந்திருக்காங்க, இவ்வளவு சொத்தையான ஆப்போனன்ட்ஸ்க்கு எதிராக இவ்வளவுதான் ஆட முடியும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சுத்தமா விருப்பமே இல்லாம பாஸ்கெட் பால் டீம்ல இருந்து நம்ம குரோக்கோ குவிட் பண்ணியிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கேன். அங்க ஒரு பையன், உன் பேரு குரோக்கோ தானே, நீ இவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குரோக்கோட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த பையன் பாஸ்கெட் பாலை விட்டுட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா கடைசியா நடந்த அந்த தோல்வி அப்படிங்கிறது அது கொஞ்சம் எதிர்பாராத ஒரு தோல்வி அமைஞ்ச காரணத்தாலையும் கொஞ்சம் எமோஷனலா பிரேக் ஆன ரீசனால அவன் தோத்து போயிருந்திருக்கான். இருந்தாலும் அவன் கடைசியா ஒரு தடவை சொன்னான், அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தோட கண்ணிலுமே எந்த ஒரு எமோஷனும் கிடையாது அப்படின்னு. ஆனா அதை எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிற மாதிரியான ஒரு கேம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னு குரோக்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். எப்படி இருக்க மிடில் ஸ்கூல்ல இருந்து பசங்களும் கிராஜுவேட் ஆயிருந்திருப்பானுங்க. கடைசி நாள்ல ஜிம்ல எல்லாரும் ஒன்னா கேதர் ஆயிட்டு, ஓகே ஃபைன், இப்போ இந்த ஏரியால வந்து என்ன ரொம்ப கம்மியான ஸ்ட்ராங்கான ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருக்கு, சோ அதனால எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல் போவோம், நம்ம வழியில எவனும் குறுக்க வர மாட்டான், அப்படியே எவனாவது வந்தாலும் அவனை ஏறி மிதிச்சுட்டு கடைசியில நம்ம ஃபைனல்ஸ் வருவோம், டோர்னமெண்ட்ல எல்லாரும் மோதிக்குவோம், அப்ப தெரியும் யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானுங்க. ஆனா கண்டிப்பா இந்த ரேஸ்ல குரோக்கோ பையன் இருக்க மாட்டான்ல அப்படின்னு ரியோட்டா கேட்டதுக்கு அதுக்கு ஆகாஷி, இல்ல எனக்கு தெரிஞ்ச குரோக்கோ கண்டிப்பா இந்த ரேஸ்ல இருப்பான், ஆனா அவன் எப்படி இந்த ரேஸ்ல இருக்க போறான் அப்படின்னு சொல்லி அதுக்கான பதில தேடிதான் அவன் எங்கேயோ போயிருந்திருப்பான். ஆனா கூடிய சீக்கிரம் நம்மளை எதிர்த்து வருவான் அவனோட கேம் பிளே மூலமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. கதையை கேட்ட ககாமி, ஓ கடைசியில் நீ கெட்டவனா மாறிட்டியா, இருந்தாலும் அகாஷியோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஓகே ஃபைன், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், ஆனா உன்னாலதான் அந்த பையன் குவிட் பண்ணா அப்படின்னு நீ சொன்ன பாத்தியா, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, என்ன உளறிட்டு இருக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் அங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி குரோக்கோ ககாமி கிட்ட இவங்க மிடில் ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆயிருந்திருப்பாங்கல்ல, அந்த கடைசி நாள் அன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அகாஷி கிட்ட குரோக்கோ தனியா பேசியிருந்திருப்பான். கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் பாக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல. சோ அந்த கான்பிடன்ஸ்ல தான் அகாஷி மத்த பசங்கிட்டையும் கண்டிப்பா குரோக்கோ வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பான். இதை சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம போறோம் அவனுங்களை துவைக்கிறோம் அப்படிங்கும் போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறானுங்க. சரியா, தேங்க்யூ.